சாபம் வரம் என்பது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து மாறுமே தவிர இப்போ இந்த 12 கட்டமுமே மிக மிக முக்கியமானது. இதுல மறைவு ஸ்தானம்னா தவறுன்னு நினைக்கிறாங்க. மறைவு ஸ்தானம் தான் மிக மிக முக்கியமானது. எல்லா கிரகமும் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். மறைவு ஸ்தானம் தான் முக்கியமானது. எப்படின்னா நீங்க எந்த பொருளை வீட்டுல மறைச்சு வைப்பீங்க? பணம், நகை, வைரங்கள், வைடூரியங்கள் இதுதான் மறைச்சு வைப்போம். அப்போ மறைவு ஸ்தானம் தானே முக்கியம். நீங்க சாதாரணமா ஒரு முறத்தையோ ஒரு சாதாரண விஷயத்தையோ மறைச்சு வைக்க மாட்டீங்க. சாக்கு பையெல்லாம் மறைச்சு வைப்பாங்க. மறைக்க மாட்டீங்க. அப்போ எதை மறைக்கிறீர்களோ அதான் விசேஷமான பொருள். பொதுவாக பெரும்பாலான ஜோதிடர்கள் மறைவிடன்னா அந்த இடத்துல கெடுதல்னு அர்த்தம் இல்லை, எதிர்பாராத ஒரு விஷயம் இருக்குங்க. எதிர்பாராத விஷயம்னா விபத்து தான் எதிர்பாராத விஷயம்னு அவசியம் கிடையாது. இப்போ லாட்டரியில் பிரைஸ் விழுது, இல்லை நமக்கு எதிர்பாராத ஒரு பணம் வருது, எல்லாமே எதிர்பாராது தானே. அப்போ 8ஆம் இடம் என்றால் மறைவு ஸ்தானம், எதிர்பாராத நிகழ்வுகள் உண்டாகும். அப்போ எதிர்பாராத நல்லதும் நடக்கலாம். கண்டிப்பா. இதெல்லாம் பிரித்து இவங்க அந்த வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா கிரகமும் நல்ல கிரகம், அதை எவ்வாறு நாம் உபயோகப்படுத்துவது, ஒரு பாவத்தை எப்படி நம் மேம்படுத்துவது, இதை புரிந்து கொண்டால் ஜோதிடம் இன்னும் வளர்ச்சி அடையும். கண்டிப்பா. ஜோதிடம் கேட்கவர்களும் பயனடைவார்கள்ன்றது தான் என்னுடைய